நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள், அரசியல் சார்ந்து பொது அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தாலும் கூட இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை இன்னும் குறிப்பாக ஈழ விடுதலைக்கான எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை முழுமையாக செயல்படுத்துவதற்கு அல்லது அதை நடத்துவதற்கான தகுதி பெற்ற ஒரு இயக்கம், இன்னும் சொல்ல போனால் தகுதி பெற்ற ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். ஈழ அரசியலை தமிழ்நாட்டு அரசியலில் தங்களுக்கான ஆதாயத்திற்காக அல்லது தமிழ்நாட்டு அரசியலிலே வந்துவிட்டோம், மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல பேர் ஈழ அரசியலை பேசுகிறார்கள். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அரசியல் தொடங்கியதே ஈழ அரசியல் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது அரசியல் நிலைப்பாடுகள் அல்லது அரசியல் ரீதியான கொள்கை நிலைப்பாடுகளை ஒரு கட்டத்திலே அறிவிக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது தலைமை தாங்கக்கூடிய தலைமைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் அதிலிருந்து விலகி அல்லது திரிந்து, இன்னும் சொல்ல போனால் முற்றிலுமாக யூட்டர்ன் அடிப்பது போன்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுக்கக்கூடிய சூழலில் அது ஈழ அரசியலாக இருந்தாலும் சரி, சனாதன அரசியலாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் மானுடத்தில் பாதிக்கப்படுகிறவர்கள் மானுடத்தில் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக தொடர்ச்சியாக அலுப்பின்றி சலுப்பின்றி உழைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமையாக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஈழ பிரச்சனையை பொறுத்தவரை இது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு என்று இல்லாமல் ஏறத்தாழ அரை நூற்றாண்டிற்கும் அதிகமான காலத்தில் இந்த ஈழ பிரச்சனையை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்களில் நாம் எதிர்கொண்டு வருகிறோம். ஆனால் இதில் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அரசியல் தளத்திற்கு வருகை புரிந்த பிறகு குறிப்பாக ஈழ அரசியலை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இருக்கிறது அல்லது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலும் கூட வெவ்வேறு காலகட்டங்களில் எதை நோக்கி நகர வேண்டும், இந்த அரசியலை எந்த திசையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இது இந்திய அரசியலோடு நின்று போகின்ற ஒரு நிலை அல்ல. இலங்கை அரசியல், இந்திய அரசியல் என்பதெல்லாம் கடந்து இதில் சர்வதேச அரசியலிலே என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் பொது சமூகத்திற்கு, மக்களுக்கு, கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு விளக்கக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற நிலையில் தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. இது இனம் சார்ந்த பிரச்சனை என்பதை விட அடிப்படையில் இது மானுடத்தில் ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு பிரச்சனை என்கின்ற பார்வையை வெளிப்படுத்தி ஒடுக்குமுறை எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய பணியிலே நான் ஈடுபடுவேன் என்று தலைவர் எழுச்சி தமிழர் இந்த அரசியலிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்வையும் நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். சனாதன அரசியலாக இருந்தாலும் சரி, ஈழ அரசியலாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதற்கான குரலை, அதற்கான செயல்பாடுகளை நம்முடைய மகத்தான தலைவர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்தி வருகிறார். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் தமிழ்நாட்டினுடைய திசை வழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார். நான் கூட சமீபத்திலே ஒரு பதிவை போட்டிருந்தேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார், யாருடன் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அல்லது அதனால் நம்முடைய நிலைப்பாட்டிலோ நம்முடைய கொள்கை நிலைப்பாட்டிலோ கருத்தியல் நிலைப்பாட்டிலோ எந்த விதமான வேறுபாடும் வராது. மனிதர்கள் ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்கு அல்லது ஒரு நெருக்கடியான சூழலுக்கு ஆட்படுகின்ற பொழுது வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு விதமாக அதற்கு எதிர்வினையாற்றுவார்கள் அல்லது அது தொடர்பான வினையை வெளிப்படுத்துவார்கள். தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்தவரை இந்த காஃபி பீன் என்று சொல்வார்கள், காபி விதை, அந்த காஃபி விதையினுடைய குணத்தை ஒத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். அத்தகைய பண்பை கொண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நெருக்கடியான சூழல், ஒரு நீரை கொதிக்க வைக்கிறோம், கொதி நீரிலே வெவ்வேறு பொருள்களை போடுகிறோம். ஒருவேளை முட்டையை போட்டால் அது ஒரு மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். முட்டை முதல்ல நல்ல கனமாக இருக்குது, உடைச்சா உடையக்கூடிய தன்மை இருக்கிறது. அதை சுடு தண்ணீரிலே போட்டோம் என்று சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு முட்டை வேக வச்ச பிறகு அது மேலே ஒரு வெள்ளை கலரில் ஒரு 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 உருவாகுது, உள்ளே வந்து மஞ்சக்கரு இருக்குது. அப்போ என்னென்னா உடைந்து விடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இது போன்ற ஒரு பிரச்சனை வரக்கூடிய நிலையில் ஒரு வளவளத்தன்மை மாதிரி மேலே வந்து ஒரு நிலையும் உள்ள ஒரு நிலையும் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே சில தலைவர்கள் இருப்பார்கள். கேரட்டை தூக்கி தண்ணியில் போட்டு நீங்கள் வேக வச்சு பார்த்தீங்கன்னா கேரட்டு முதல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் தண்ணியில் கொதிக்க வச்ச பிறகு அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்போ அதனுடைய தன்மை மாறக்கூடிய நிலையிலே பல தலைவர்கள்
தங்களை ஒரு சோதனைக்கு ஆட்படும் பொழுது, அவர்கள் ஒரு சோதனைக்கு ஆட்படும் பொழுது அத்தகைய நிலையிலே போய்விடுவார்கள். ஆனால் அதே கொதிநீரில் காஃபி விதையை தூக்கி போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த நீர் வந்து அந்த காஃபி விதையினுடைய அந்த ப்ரௌன் கலரில் வந்து அந்த நீர் மாறிடும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த நீர் நிறம் மாறினாலும் கூட இந்த காஃபி விதையினுடைய நிறமும் அப்படியே இருக்கும். அப்படித்தான் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் யாரிடம் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய நிறமும் மாறாது, அவருடைய குணமும் மாறாது, அவருடைய கொள்கை கோட்பாடு கருத்தியலும் மாறாது. இதை எங்கே இருந்தாலும் அவர்களிடத்திலே அதை சேர்த்து விடக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். நிச்சயம் அவருடைய காலத்தில் ஈழத்தை வென்றெடுப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதற்கான களம் அமைத்து தருவார். அவரோடு இணைந்து நாம் களப்பணி ஆற்றுவோம், களத்திலே போராடுவோம், தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம், நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம். தேவி.